மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 6வது சாப்டர் பற்றுறுதி பார்த்துட்ருக்கோம். இதில் பேஜ் நம்பர் 87, 88. இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு வெளிப்புறமான பகட்டையும் பளபளப்பையும் பார்த்துட்டு நமக்கு வரக்கூடிய ஒரு குருவின் மேலேயோ அல்லது ஒரு மார்க்கத்தின் மேலேயோ நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உண்மையான பற்றுறுதியை ஏற்படுத்தாது. அது நடுவில் ஏதாவது ஒரு இடையூறுகள் வரும்போது அது நம்மளை விட்டு காணாமல் போயிடும். அப்போ உண்மையான பற்றுறுதி அப்படிங்கிறது இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து அந்த உணர்வின் மூலமாக உணரப்படக்கூடியது. அப்போ உண்மையிலேயே பற்றுறுதிங்கிறது அழியக்கூடியதையும் அழிவற்றதையும் இணைக்கக்கூடிய ஜீவனுள்ள ஒரு பிணைப்பு அப்படின்றாங்க. அழியக்கூடியது அப்படிங்கிறது இந்த உடல், அழிவற்றதுங்கிறது ஆதி மூலம். இது ரெண்டத்தையும் இணைக்கக்கூடிய ஆதி மூலம், இது ரெண்டுத்தையுமே இணைக்கக்கூடிய ஜீவனுள்ள ஒரு பிணைப்பு. அப்போது அதுதான் உண்மையான பற்றுறுதி அப்படின்றத சொல்கிறாங்க. என் மேலே நம்பிக்கை வையி, நான் உன்னை லட்சியத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அது நிச்சயமாக சாத்தியமே கிடையாது. நம்பிக்கை அப்படிங்கிறது அனுபவத்தால் வரக்கூடியது. ஆரம்பத்தில் ஓரளவிற்கு நமக்கு சில விஷயங்களில் நம்பிக்கைங்கிறது தேவைதான். அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு அதை நாம் பின்பற்றும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சொந்த அனுபவங்கள்ங்கிறது தான் அந்த நம்பிக்கையை நமக்கு பற்றுறுதியாக கனிய வைக்கும் அப்படின்றாங்க. அப்போ அந்த பற்றுறுதிங்கிறது சரணாகதியில் நமக்கு முடியுது. முதல்ல நம்பிக்கை, அதுக்கப்புறம் அதை வச்சு நமக்கு அனுபவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பற்றுறுதி. இது ரெண்டும் சேரும்போது கடைசியில் சரணாகதி ஏற்படுது. அப்போ இதுதான் அந்த சரணாகதிக்கான பாதையாகவும் இருக்குது. ஆரம்பத்திலேயே நான் பற்றுறுதியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னால் அந்த பற்றுறுதிக்கான அர்த்தம் அவருக்கு தெரியல, அவர் பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முதல்ல நம்பிக்கையோடு ஆரம்பிக்கும்போது அது பற்றுறுதியாக மாறி சரணாகதியாக கனியுது அப்படின்றது. இப்போது அழியக்கூடியதையும் அழிவற்றதையும் இணைக்கக்கூடிய ஜீவனுள்ள ஒரு பிணைப்பு பற்றுறுதி அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த அழிவற்ற பரம்பொருளோடு இணைக்கப்பட்டுள்ள மாஸ்டர் மூலமாக தான் இது ஏற்படுதுங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. இந்த பிணைப்பை, இந்த இணைப்பை நாம் ஒரு முறை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் அதை நாம் தகர்க்க முடியாது. இந்த பாதையில் இறுதி கட்டத்தை அடையிற வரைக்கும் இந்த தொடர்புங்கிறது நீடிக்குது. இது இந்த யோகத்தினுடைய 3வது சாதனை அப்படின்னு சொல்லக்கூடிய சச்சம்பத்தி, அதாவது 6 சம்பத்திகளில் ஒன்று. இந்த நிலையில் இருக்கிற பற்றுறுதிங்கிறது உண்மையானதாக இருக்கும். விவேகா, வைராக்கியா, சச்சம்பத்தி, முமுக்ஷுவ அப்படின்னு 4 வகையான யோக சாதனைகள் இருக்குது. இதில் 3வதாக சொல்லக்கூடிய சச்சம்பத்தி. அந்த சச்சம்பத்தி அப்படிங்கிறதுல 6 வகையான நிலைகள் இருக்குது. ஷம, தம, உபரதி, திதிஷா, ஸ்ரத்தா, சமாதானம். இதில் இந்த ஸ்ரத்தான்னு சொல்லக்கூடியது தான் பற்றுறுதி. இந்த பற்றுறுதி, இந்த நிலைகளில் வரக்கூடிய பற்றுறுதிங்கிறது ரொம்ப உண்மையானதாக இருக்கும், உறுதியானதாகவும் திடமானதாகவும் நமக்கு இருக்கும். அதிலிருந்து ஒரு நொடி கூட ஒருத்தரால் விலகி இருக்க முடியாது. ஏன் நாம் இந்தளவு ஒரு பிணைப்பாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் கூட அவருக்கு என்னன்னு புரியாது. அந்த நிலையை, அந்த இதயத்தினுடைய ஆழம் வரைக்கும் போய் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த பற்றுறுதிங்கிறது, அந்த நிலையை அடையிறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய பற்றுறுதிங்கிறது உண்மையிலேயே செயற்கையானவை தான் அப்படின்றாங்க. நிறைய நேரங்களில் பல காரணங்களுக்காக அந்த தற்காலிகமான ஒரு பற்றுறுதிங்கிறது தோன்றும், திடீர்னு மறைஞ்சிரும், திடீர்னு கிடைக்கும். ஒரு மேன்மையான தகுதியுடைய ஒரு மாஸ்டருங்கிறவர், குருங்கிறவர் இந்த செயற்கையான பற்றுறுதியை ஒருபோதும் பெரிதாக நினைக்க மாட்டார்.
சீடன் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்துறத பொறுத்துக்குவாரு. திடீர்னு நமக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னும் போது நம்ம அதிகமாக பற்றுறுதி வைக்கிற மாதிரி நமக்கு தோணும். திடீர்னு நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அது நம்மளை விட்டு போயிடும். இப்போ இந்த மாதிரி நிலைகளில் அந்த ஆசோலேஷனில் ஏற்படக்கூடிய அந்த பற்றுறுதிங்கிறது செயற்கையானது தான், அது உண்மையானது இல்லை. அப்போ அந்த உண்மையான பற்றுறுதிங்கிறது இறுதி நிலைக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஸ்ரத்தான்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு உறுதியான நிலை. அப்போது அந்த கட்டத்திலேருந்து ஒருத்தரால் வெளியில் வரவே முடியாது, எல்லாத்தையுமே சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு மனநிலைங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கும். அப்போது ஒரு சீடன் யோகத்தினுடைய அந்த 4 சாதனைகளில் சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்ரத்தா அப்படிங்கிற அந்த உண்மையான பற்றுறுதியை, அந்த இறுதி நிலையை அடையும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையோட ஒரு குரு காத்திருப்பாரு. அந்த நிலையில உண்மையான பற்றுறுதிங்கிறது ஆன்ம சமர்ப்பணம்ங்கிற ஒரு தன்மை கொண்டதா இருக்குது. அந்த உண்மையான பற்றுறுதிங்கிறத வார்த்தையால விவரிக்க முடியாது. அப்படிப்பட்ட உண்மையான ஒன்று அது மதத்தினுடைய கட்டுப்பாடுகள் எல்லாத்திற்குமே அப்பாற்பட்டது. ஒரு அஞ்சா நெஞ்சம்தான் இந்த மாதிரியான ஒரு அஞ்சா நெஞ்சம்தான் நம்மளை வெற்றிக்கு அழைச்சிட்டு போகுது அப்படின்றாங்க. எங்கும் நிறைந்துள்ள இந்த சக்தி தான் நம்மளுடைய வழியை செம்மப்படுத்துது. இன்னும் சொல்லப்போனா இது ஒண்ணுதான், இந்த உண்மையான பற்றுறுதிங்கிற இந்த ஒண்ணுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து வைக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி இந்த பற்றுறுதி சாப்டரை மாஸ்டர் முடிச்சிருக்காங்க. கடைசியாக ஒரு சின்ன கதை. பாகவதத்தில் ஒரு கதை ஒன்று இருக்குது. கிருஷ்ண பகவான் நான் நைட்டு 12 மணிக்கு விருந்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி ரிஷிகள்கிட்ட அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே நியமத்தோடையும் முறைப்படியும் எல்லா வகையிலையும் உணவு சமைச்சு அவருக்கு பரிமாறுறதுக்கு தயாராக இருந்தாங்க ரிஷிகள். சரியாக நைட்டு 12 மணிக்கு ஒரு பன்றி ஒன்று உள்ளே நுழையுது ரிஷிகள் தங்கியிருக்கிற அந்த கூடாரத்துக்குள்ளே. அப்போ ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, அதை கம்பால் அடித்து துரத்துறாங்க. பன்றிங்கிறது ஒரு அசுத்தமான பிராணி, அது நம்ம வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை பார்த்தோன்னே அடித்து துரத்திடுறாங்க. அப்போ அந்த கணமே ஒருத்தங்களுடைய முதுகிலும் அடி விழுதான். அதுக்குள்ளே அந்த பன்றியும் ஓடிருச்சு. அப்போ கிருஷ்ண பகவான் தான் பன்றி வடிவத்தில் விருந்தாளியாக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு முதுகில் விழுந்த அடியின் மூலமாக அவங்களுக்கு புரியுது. அப்போது இவ்வளவு ஒரு தவ வலிமையும் அறிவும் அவங்களுக்கு இருந்த போதிலும் அந்த ரிஷி முனிவர்களால் பரமாத்மாவை புரிஞ்சிக்க முடியல. அப்படிங்கும்போது சாதாரண மனிதர்களாகிய நம்மால ஒரு குருவை எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சாரிஜி மாஸ்டர் கேட்குறாரு. கேட்டுட்டு அதற்கான பதிலையும் அவரே சொல்கிறாரு. நமக்கு உள்முக திருஷ்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நாம் அவருக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறத முயற்சி பண்ணணும். அதுக்கு நாம் அவரோட ஒன்றிணையணும். பாபுஜி மாஸ்டர் சொல்கிற ஒரு வார்த்தை தான், பலர் என்னை காண வருகின்றனர், ஆனால் இதுவரை ஒருவராலும் உண்மையில் என்னை பார்க்க முடியவில்லை அப்படின்றாரு. அப்போது அவரோட நாம் கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் அவரை நம்மளால் பார்க்க முடியும். நாம் இன்னும் விதைகளாக தான் இருக்கிறோம். பூமியில் விழுந்து அதற்குள்ளே புதைந்து விடு, அப்போ தான் நாம் ஏதாவது ஒன்றா ஆக முடியும். அந்த விதை பூமிக்குள்ளே புதையும் போது மட்டும்தான் அது ஏதாவது ஒன்றா உருவாக முடியும். இதனுடைய பொருள் என்ன? நம்மளுடைய கர்வத்தை விட்டு குருவினுடைய பாதங்களை சரணடையணும் அப்படிங்கிறது தான். மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.